கோமதி, ஜீவாவை நான் ரொம்ப லவ் பண்றேன். ஜீவா கிட்ட நேர்ல சொல்ல வெக்கமா இருக்கு. உன் மாமாவை நான் லவ் பண்றதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? எனக்கு என்ன வருத்தம்? எனக்கு பதிலா நீ தான் என் காதல உன் மாமா கிட்ட சொல்லணும். நான் எப்படி சொல்றது? வேணா உன் காதல ஒரு லெட்டர்ல எழுதி கொடு, நான் போய் என் மாமாட்ட குடுக்கறேன். பாருங்க உங்க பொண்ணு லட்சணத்தை. போன மாசம் பரீட்சைக்கு ஒரு பக்கம் தான் எழுதியிருக்கா. காதல் கடிதம் 5 பக்கம் எழுதியிருக்கா. 3 முடிச்சு வேற போட்டு சிம்பாலிக்கா சொல்லியிருக்கா. உனக்கு லவ் லெட்டர் கொடுக்க வேற ஆளே கிடைக்கலையா? இந்த நல்ல பொண்ணு தான் கிடைச்சாலா? கோமதி, மிச்சத்தையும் நீயே படிச்சு காட்டுமா. ஐயோ சார், அடுத்தவங்களோட அந்தரங்கத்தை படிக்கிறது ரொம்ப அநாகரிகம் சார். அடடா, பாத்தீங்களா கோமதி எவ்வளவு நாகரிகமான பொண்ணுன்னு. உன்னை என் ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேம்மா. நீங்களும் தான் வளர்த்துருக்கீங்க. ஐயோ வார்த்தை, அப்பதான் அந்த வார்த்தைக்கே சொந்தக்காரி. சரியான லூசு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். அந்த கன்றாவியை நானே படிக்கிறேன். நீ ஊ என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது கூட வேண்டாம். வா என்று கஞ்சாடை காட்டினால் என் வீட்டை எல்லாம் விட்டு உன் பின்னே பறந்து வருவேன். என் வீட்டு தங்க நகைகளோடு என் மனதை கொள்ளையடித்தவனே. இப்படிக்கு இன்றைய காதலி, நாளைய மனைவி, அன்பு முத்தங்களுடன் உங்கள் பிரியா. வீட்டுல இருக்க நகையெல்லாம் எடுத்துட்டு ஓட பாக்குறியா? காலை உடைச்சு போடுவேன். வீட்டுக்கு வா, வச்சுக்கிறேன். கரெக்ட், வீட்டோடைய வச்சுக்குங்க. ஏன் இப்படி பண்ண? நான் உன்கிட்ட கேட்டேன்ல, அப்ப நீ சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? சாரிடி, இந்த உலகத்துல நான் எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவேன். ஆனா யாருக்காகவும் எதுக்காகவும் என் மாமனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா என் மாமன் தான் எனக்கு உலகம். மனசளவுல நான் அவரோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்டி. ஒரு பொண்டாட்டி கிட்ட உன் புருஷனை விட்டு கொடுன்னு கேட்டா எப்படி வலிக்குமோ அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. நீ என் மாமாவை லவ் பண்றேன்னு சொன்ன உடனே நான் அப்படியே இடிஞ்சு போயிட்டேன்டி. அதனாலதான் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிட்டேன். என்ன அசிங்கப்படுத்திட்டல? சத்தியமா நான் உன்னை அசிங்கப்படுத்தணும்னு அப்படி பண்ணல. என் மாமனை பத்தின நினைப்பு இனிமே உனக்கு வரக்கூடாதுன்னு தான் அப்படி நடந்துக்கிட்டேன்டி. எந்த மாமனுக்காக இது நீ பண்ணியோ அவன் உனக்கு கிடைக்க மாட்டான்டி. அப்படிலாம் சொல்லாதடி ப்ளீஸ், என்ன மன்னிச்சிரு. எனக்கு கருணாக்குடி, நிச்சயம் பழிக்கும் பாரு. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட. உன் மாமா உனக்கு கிடைக்கவே மாட்டான்டி. நீ என்ன வேணாலும் சொல்லுடி, ஆனா என் மாமா மட்டும் எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு சொல்லாதடி. இனிமே என்கிட்ட பேசாத. சார், ஒரே ஒரு பாலிசி போடுங்க சார். அது உங்க குடும்பத்துக்கே பாதுகாப்பா இருக்கும். நாளைக்கு நீங்களே செத்து போயிட்டா கூட அந்த பாலிசி உங்க குடும்பத்தை காப்பாத்தும் சார். அட பாவி, ஆரம்பத்துல அவசகுணமா பேசுற. ஐயோ சார், நான் ஒரு பேச்சுக்கு தான் சார் சொன்னேன். நீங்க பாலிசி போடலைன்னா கூட பரவாயில்ல சார். நான் என்ன சொல்ல வரேங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சார். பாலிசி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற யூலிப் பாலிசி, இது மாதிரி நிறைய பாலிசி இருக்கு சார். ஏய், எங்கடி உன் மாமனை ஆளையே காணோம்? வருவாரு, நீ உன் வேலையை பாரு. பக்கத்தூர்ல ஒரு ஜாதி கலவரமா, பஸ்ஸை எரிச்சிட்டாங்க. பஸ் எல்லாம் வராது. பரீட்சைக்கு போற பிள்ளைங்க மட்டும் வண்டியில இருங்க. பாத்துமா, சீக்கிரம் இருங்க. ஏய் வா போலாம். அங்க பாருடி, உன் மாமா எப்படி ஓடி வரான்னு. என் மாமனை சைட் அடிக்கிற, கண்ணு மொழி ரெண்டையும் நோண்டி போடுவேன். முதல்ல நீ ஏறி போடி. வா ஏமா, 2 பேருக்கு இடம் இல்லையாமா? சரி மாமா, நீ ஏறு முதல்ல. கோமதி, நீ கிளம்பு, நான் பின்னாடி அடுத்த வண்டியில வந்துடுறேன். பின்னாடியே வர மாமா. நீ முதல்ல வண்டியில ஏறி உட்காரு மாமா. நீ வா கோமதி, படிச்சுட்டு லேட் ஆயிட வண்டி போகுது. எடுங்கண்ணே. டயத்துக்கு வந்துடுறா. போ, நான் வந்துடுறேன். அண்ணா, பரீட்சைக்கு நேரமாச்சு, நான் ஏறிக்கிறேன். ஏறி உட்காருமா. அண்ணா, வண்டியை நிறுத்துங்க. ஏமா, நீ ஸ்கூலுக்கு தானே போனோம்? கூட்டமா இருக்குண்ணே, என்னன்னு பாக்கணும். வண்டியை நிறுத்துங்க. நிறுத்துறமா. அட நிறுத்துங்கண்ணே. நிறுத்துற இருமா.
யார் பெத்த பிள்ளையா இப்படி அடிபட்டு கிடக்குது? பாவம் ஏதோ லாரிக்கார அடிச்சு போட்டு போயிட்டான்ப்பா. புடிச்சு தூக்குங்கயா. யோ கம்முனியா, போலீஸ் கேஸ் ஆயிர போகுது. ஹலோ, 108ங்களா? ஐயோ 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 என் பிள்ளைக்கு என்னாச்சு? ஐயா பாண்டி, என் பிள்ளைய காப்பாத்து. ஐயோ, டாக்டர், பயப்படாதீங்க. என் பிள்ளை பொழைச்சுக்குவானா? உங்க பையனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, பொழைச்சுக்கிட்டாரு. இப்ப கொஞ்சம் மயக்கத்துல இருக்காரு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போய் பாருங்க. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. அந்த நன்றியை எனக்கு சொல்லாதீங்க, அந்த பொண்ணுக்கு சொல்லுங்க. ரோட்ல எல்லாரும் பார்த்துட்டு போகும்போது +2 எக்ஸாம் கூட போகாம அந்த பொண்ணு தான் உங்க பையனை காப்பாத்துனாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. அவனுக்கு எதுனா ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்க அம்மா சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே நான் தான் தாயி. என் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேன். அடிபட்டு ரோட்ல கடந்தா நாயை பார்த்துட்டு போற மாதிரி போறாங்க. உனக்கு ரொம்ப பெரிய மனசு தாய். ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒருத்தர் உசுருக்கு போராடிட்டு இருக்கும்போது நான் மட்டும் போய் எப்படி +2 பரீட்சை எழுதுறது? ஒரு உயிரை விட +2 பரீட்சை ஒன்றும் பெருசு இல்லை. அதை நான் அடுத்த வருஷம் எழுதி கூட பாஸ் பண்ணிப்பேன். உசுறு போனா திரும்ப வருமா? நாளைக்கே எனக்கு ஒரு உதவி வேணும்னா நீங்க செய்ய மாட்டீங்களா? நிச்சயமா தாயி, முதலா வந்து நிற்பேன். பரீட்சைக்கு போனியா? போனேன்பா. பொய் சொல்றியா? பொய் சொல்றியா? உன் லட்சணம் தான் தெரியுது. பிரியா பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டான். பொய் சொல்றியா? என்ன ஏமாத்த பாக்குறியா? என்ன ஏமாத்த பாக்குறியா? பொம்பளை பிள்ளைங்க கூட பார்க்காம அடிச்சுட்டே இருக்கீங்க. பொய் சொல்லு. கோமதி போ, உள்ள போ. உள்ள போகும். முகத்திலே முடிக்காத போ. மாமா ஏன் மாமா நீங்க? டேய், நீயாவது பாஸ் ஆனியா ஃபெயில் ஆனியா? பாஸ் ஆட்டேன் மாமா. ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மாமா. நல்ல வேலைடா, நீயாவது என் மானத்தை காப்பாத்துன. டேய் ஜீவா, நம்ம காடு கலனியை வித்தாவது கஷ்டப்பட்டு உன்னை நான் இன்ஜினியருக்கு படிக்க வைக்கிறேன். படுறா மாமா, அது நான் சினிமாக்கு போறேன் மாமா. சினிமாக்கு தானடா போற? அதையும் என்கிட்ட சொல்லிட்டு போற? என்ன படத்துக்கு போற? ஐயோ மாமா, நான் சினிமாக்கு நான் படம் பார்க்க போல மாமா. படம் எல்லாம் எப்படி எடுக்க போறாங்கன்னு டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்க விரும்புறேன் மாமா. சென்னையில கவர்மெண்ட் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல நான் சேர போறேன் மாமா. என்னது? சினிமா ஒரு பொழப்பு, அதுக்கு ஒரு படிப்பு வரையா? ஏண்டா விளங்காத பயல, அது கூத்தாடி பயல வேறடா. நீங்களும் உன்னை இன்ஜினியருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்றேன். முன்னுக்கு ஒரு வழியை பாடுறா. இன்ஜினியரிங் இன்னும் 10 வருஷத்துல ஒரு இன்ஜினியருக்கும் வேலை வெட்டி இல்லாம சுத்த போறாங்க மாமா. ஏய், நம்ம முக்குத்திரு முருகேசன் பையன்ல சினிமால ஏதோ புடுங்க போறேன்னு போனா, வயசு 50 ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் கூட பண்ணலடா, ஜெயிக்கவும் முடியல. இப்ப ஊருக்கு வரத்துக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு மெட்ராஸ்ல ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறானா. அவன மாதிரி நீ ஆக போறியா? ஒருத்தவங்களை பத்தி பேசி நமக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா, நான் ஜெயிப்பேன் மாமா. முடிவானடா சொல்ற? மாமா, சினிமா தான் என் வாழ்க்கை மாமா. நான் சென்னைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாமா. எப்ப என் பேச்ச மீறினியோ இனிமே இந்த வீட்டுல இடம் இல்ல, இடத்த கால் பண்ணு போ. எத்தது சரியில்லை, வளர்த்தது சரியில்லை. என்ன முறைக்கிற? என்ன முறைக்கிற? பரவாயில்ல. வளர்த்துதான். நீ மட்டும் அம்மா இருக்கிறதா இந்த நிலைமை வந்திருக்குமா? மாமா, அப்பா ஏதோ கோவத்துல பேசிருச்சு. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத மாமா. நீ இங்கேயே இருந்துரு மாமா. கோவத்துல பேசுறாரு வாய்க்கு வந்தபடி. வாழ்க்கைங்கிறது ஒரு முறைதான். அது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாதான் அது வாழ்க்கை. மத்தவங்களோட வற்புறுத்தலுக்காக நம்ம லட்சியத்தை நம்ம மாத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்றதுல அர்த்தம் இல்லை கோமதி. சரி மாமா, நீ போகணும்னு முடிவு பண்ணிட்ட. நான் அதை தடுக்கல. எனக்காக ஒரே ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்றி வைப்பியா? சொல்லுமா. என்ன? சரி, ஒரு நிமிஷம் இங்கே இரு. மாமா, இது உங்க அம்மாவோடதுதான். ஏன் கோமதி இது? இனிமே இது உன்கிட்டயே உனக்கு துணையா இருக்கட்டும். இது உன்கிட்டயே இருந்துச்சுன்னா நீ எவ்வளவு தூரத்துல இருந்தாலும்
நான் உன் பக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு தான். ஏய் குந்தி வேணாம், பணம் இல்லை வேணாம். இந்த இல்ல மாமா, வச்சுக்கோ. உனக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்னால இப்போ இவ்வளவுதான் மாமா கொடுக்க முடிஞ்சிச்சு. ஏ குந்தி, நீ அழாதண்ணா. நான் வச்சுக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். சரியா? சரி மாமா. உடம்பு பார்த்துக்கோ. சரி மாமா, நீ பைய குடு, நான் எடுத்து வரேன். பரவாயில்ல, குடு, வா. மாமா, சென்னைக்கு போனதும் என்ன மறந்துட மாட்டியே? அப்படியெல்லாம் மறந்துட மாட்டேன் கோமதி. எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன். மாமா பேசினது வருத்தமா இருந்தாலும் அவர் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன். நான் சினிமால ஜெயிச்ச பிறகுதான் திரும்ப இந்த மண்ணில் காலை வைப்பேன். அது வரைக்கும் நீ என்கிட்ட எந்த லெட்டரோ போனோ எதுவும் எதிர்பார்க்காதே ப்ளீஸ். உன் லட்சியத்துக்கு நான் என்னைக்குமே குறுக்க நிக்க மாட்டேன் மாமா. என்னால உனக்கு எந்த தொந்தரவும் வராது. நீ கண்டிப்பா சினிமால ஜெயிப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சமைச்சு கொடுத்து ஓ மாமா. ஆனா இருங்கடா, சீக்கிரம் ஏறுப்பா. நல்லபடியா போயிட்டு வா மாமா. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். பத்திரமா இருந்துக்கோ. நான் வரேன் கோமதி. போலாம், ரைட். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.